கைஸ் பிரவீன் டாக்ஸ். போராடு. இவனால என்ன சாதிக்க முடியும், இவனாலலாம் என்ன முடியுங்கிற சொன்னவனுக்கு முன்னாடி ஜெயிச்சு காட்டு. அதுக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறான். கார்த்திக்னு ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் கோப்பிட்டே இருப்பான் லைஃப்பில். டெய்லியும் எவனாவது ஒருத்தன் சொல்லிட்டாலே போதும், உடனே கோவப்பட்டு அடிக்கிறது திட்டுறது தான் போயிட்டு இருந்தான். ஒன்ஸ் அவங்க தாத்தா பார்த்துட்டு கேட்டாங்க, ஏன்டா நீ இப்படி எல்லாம் கோவப்படுற அப்படின்ட்டு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு. உடனே அவங்க சொன்னாங்க, சரி இந்த பையில் கல் இருக்குது, நீ என்ன பண்ணுற, எப்போல்லாம் கோவப்படுறியோ அப்போல்லாம் ஒரு கல்லை தூக்கி போட்டுற அப்படின்னா. அவனும் புரிஞ்சுக்காம ஒன்றும் புரியாமல் சரின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டான். கோவப்படுறப்பெல்லாம் கல் போட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 கல் போட்டுட்டான். அப்புறம் டே பை என்ன ஆச்சு, அவனுக்கு ஒரு அனலைஸ் பண்ணிட்டான். நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனால தானே இவ்வளோ ஆகுது, பிரச்சனையே ஆகுது, ரியாக்ட் பண்ணலன்னா பிரச்சனை ஆகாதுல்ல அப்படின்ட்டு ஒரு நாள் போக போக கொஞ்ச நாள் அவன்கிட்ட கையில் கல்லே இல்லை. ஏன்னா வந்து கோவப்படுறத கம்மி பண்ணிட்டான். ஏன்னா இவனுக்கு முன்னாடி கோவப்பட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்க, பேசுகிறவன் பேசிகிட்டே தான் இருப்பான். அவங்க கூட சேர்ந்து நம்ம சண்டை போடுறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நான் இப்படி தான், நான் யார் அப்படிங்கிறதுக்கும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அவசியமே கிடையாது. எவன்ட்டையும் நீ யாருங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை. அவன் யாராக இருந்தாலும் உனக்கு பிரச்சனையே கிடையாது. நீ யாருன்னு உனக்கு தெரியும், சரியா? அவன் சொன்னதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்து காட்ட.